தந்தை நேம் இல்லாமல் ஒரு பேபிக்கு அடையாளம் கிடையாதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். திருச்சியை சேர்ந்த ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பெண் தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த விந்தணு டோனர் மூலயமா ஒரு பேபி குழந்தை, பெண் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை பெற்ற உடனே அவங்க இந்த சொசைட்டி என்ன பண்ணும், நமக்கு ஓவர் ப்ரெஷர் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்க ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கும் போது ஃபாதர் நேமு இருந்தால் தான் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை அந்த டோனரோட நேமையாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, என்னோட குழந்தைக்கு நான் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு. அதுக்கு ஹைகோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, ஃபாதர் இல்லைனாலுமே குழந்தை சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது, மதரோட இதோட வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு நினச்சா ஒரு சட்டத்தையே மாற்ற முடியும்னு சொல்லி அந்த பொண்ணு நிரூபிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எல்லாருமே நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். ஸோ மோர் லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.